லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஸோ ஏஆர் முருகதாஸ் அவர்களோட படம் அப்படின்னு பார்த்தாலே அந்த படத்துல ஒரு விஜிலாண்டிசம் இருக்கும். அதை தாண்டி ஒரு தனி மனிதன் ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்தை எதிர்த்து போராடுறான், ஒரு கிரைமை எதிர்த்து போராடுறான் அப்படிங்கிறது இருக்கும். அதை ஒரு கமர்ஷியல் அண்ட் கண்டென்ட்டை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஸ்கில்ஃபுல்லான டைரக்டர் தான் முருகதாஸ் அவர்கள். இன்ஃபேக்ட் ஃபிலிம் பை ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட். ஆனால் இந்த பிராண்ட் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அடி வாங்குதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இப்போ சமீபத்தில் வந்த சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு படம். இந்த சிக்கந்தர் படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரால் கண்டென்ட் ஆகியிருக்கு. இப்போ நார்த்தில் சிக்கந்தர் தான் இவர் முதல்ல அடி வாங்குறாரு அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு முன்னாடி தர்பார் படம் ஒரு மிடியோரான ஃபிலிம். அதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர் படம். சிக்கந்தர்னு ஒரு படம் எடுத்து நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்காரு. மீம்ஸ் ஆகும், ட்ரால்ஸ் ஆகும். இப்போ அடுத்து அவருக்கு மதராசி அப்படிங்கிற ஒரு படம் வருது, விச் இஸ் எஸ்கேவோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு, அனிருத்தோட மியூசிக்கு. பழைய முருகதாஸ் அவர்களை மெட்ராசி படத்தில் பார்ப்போமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் ஹரி அவர்கள். ஹரி படம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கமர்ஷியல் மூவி. ஏன்னா அந்த படங்களோட கேரக்டரைசேஷன்ஸ் அவ்வளோ டீப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த படங்கள் அப்படிங்கிறது அவரோட ஐகானிக் சிக்னேச்சர், விச் இஸ் படம் சும்மா ஜெட்டு வேகத்தில் போகும். பட் சிங்கம் 3ல இருந்து ஹரி அவர்களோட படங்கள் அப்படிங்கிறத மக்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கம் 3 படத்துல வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல் காமெடிஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அவுடேட்டடா இருக்கும். இதை எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஒன்று எடுத்தாரு பாருங்க, ரத்னம் படத்துல தான் ஹரி படங்கள்னாலே இனிமே போவே கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்துச்சு. இது ஹரி படமா அப்படின்னு கேட்குற அளவு மக்கள் வந்து வந்துட்டாங்க. இப்போ ஹரி அவர்களோட அடுத்த அப்டேட் என்னன்னா, பிரசாந்த் அவர்கள் கூட இணைஞ்சிருக்காரு. ஹரி அவரோட முதல் ஹீரோ வந்து பிரசாந்த் திரும்ப அவரு கூட சேர்ந்து அடுத்த படம் வந்து எடுக்கிறாரு. பாப்போம் ஹரி அவரோட சிக்னேச்சரான அந்த ஒரு ஃபிலிம் பை ஹரி அப்படிங்கிறது பிரசாந்த் படம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.